வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 28. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? A publishing house purchases 4,000 units of a particular item per year at a unit cost of rupees 20. The order cost per day is rupees 50 and the inventory carrying cost is 25%. Find the optimal order quantity and the minimum total cost including the purchase cost. ஓகே, இப்ப நம்ம இந்த ப்ராப்ளம்ல ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டியும் அண்ட் டோட்டல் மினிமம் காஸ்ட் எவ்வளவுன்றத அசர்டைன் பண்ண போறோம். எஸ், இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4,000 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு அப்படின்னா 20 தான் காஸ்ட் பர் யூனிட். அண்ட் காஸ்ட் பர் ஆர்டர் எவ்வளவு அப்படின்னா 50 rupees. ஓகே, இதுல கேரிங் காஸ்ட் 25% சொல்லியிருக்காங்க. இப்ப இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் மினிமம் டோட்டல் காஸ்டும் அண்ட் ஆர்டரிங் குவான்டிட்டியும். எஸ், போடலாமா ப்ராப்ளம்? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி, அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஃபார்முலா என்னன்னா 2AB divided by CS. ஏன்றது ஆனுவல் ரெக்வயர்மெண்ட், அதுக்கப்புறம் பின்றது பாத்தீங்கன்னா பையிங் காஸ்ட் பர் ஆர்டர், சின்றது என்னன்னா காஸ்ட் பர் யூனிட் அண்ட் எஸ்ன்றது ஸ்டோரேஜ் அண்ட் கேரிங் காஸ்ட். ஓகே, இப்ப நம்ம 1 by 1 போடலாம். ஃபர்ஸ்ட் ஏ பாத்தீங்கன்னா இந்த 4,000 யூனிட்ஸ் தான். எஸ், ஆனுவல் டிமாண்ட் பாத்தீங்கன்னா 4,000 யூனிட்ஸ் போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பி பாத்தீங்கன்னா 50 rupees இல்லையா, அதை போட்டாச்சு. அடுத்து சி பாத்தீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு 20 இல்லையா, அதை போடலாம். காஸ்ட் பர் யூனிட் 20. அண்ட் எஸ் பாத்தீங்கன்னா 25% ஸ்டோரேஜ் அண்ட் கேரிங் காஸ்ட் 25%. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எஸ், சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, பாருங்க, 2 into 4,000 into 50 divided by 20 into 25%. ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது பாருங்க. ஓகே, டிவைடட் பை 5 வருது, அதாவது 20 into 25% 5. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எத்தனை யூனிட்ஸ்ன்றது கிடைக்கும், அதுதான் ஆப்டிமல் ஆர்டரிங் யூனிட்ஸ். ஓகே, 283 யூனிட்ஸ், அதாவது டெசிமல்ல வருது. நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 283 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, எஸ். இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மினிமம் டோட்டல் காஸ்ட். ஓகே, அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க. இதுதான் பர்ச்சேஸ் காஸ்ட் பிளஸ் ஆர்டரிங் காஸ்ட் பிளஸ் கேரிங் காஸ்ட். ஓகே, இப்ப பர்ச்சேஸ் காஸ்ட்ன்றது என்னன்னா இங்கதான் யூனிட்ஸ் இல்லையா, டிமாண்ட்ன்றது இந்த 4,000 யூனிட்ஸ். அப்ப இந்த டிமாண்ட் இன்டு காஸ்ட் பர் யூனிட் 20, அதுதான் பர்ச்சேஸ் காஸ்ட். பாருங்க, ஏ இன்டு சி எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 80,000 வருது பர்ச்சேஸ் காஸ்ட். அடுத்து பாருங்க, ஆர்டரிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆர்டரிங் காஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்க, ஏ டிவைடட் பை இஓக்யூ இன்டு பி. ஏன்றது அந்த ஆனுவல் டிமாண்ட், இஓக்யூன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பின்றது buying cost per order. ஓகே, அப்ப சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? 4,000 divided by EOQ 283 into buying cost பாத்தீங்கன்னா நமக்கு 50 rupees இல்லையா, இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஸ், சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பாருங்க 706.7 வருது. அதாவது டெசிமல்ல வர்றதுனால நமக்கு சில டிஜிட்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா புக் ஆன்சருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வருது. ஓகே, இது நம்ம போடுறது டெசிமல்ல கன்சிடர் பண்றதுனால இப்படி நமக்கு ஆன்சர் வருது, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஏன்னா புக் ஆன்சர் வேற, இது வேற வருது. அதனால காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், ரெண்டும் சேம் தான். ஏன்னா டெசிமல் இருக்கிறதுனால நமக்கு இது மாதிரி டிஃபரன்ஸ் வர்றதுக்கு காரணம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் ஃபார்முலா பாருங்க, EOQ divided by 2 into CS. சிஎஸ்ன்றது என்ன, காஸ்ட் பர் யூனிட், அப்புறம் இந்த கேரிங் காஸ்ட், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா வரதுதான் நமக்கு கேரிங் காஸ்ட். இஓக்யூ பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, 283, அதுதான் இஓக்யூ டிவைடட் பை 2 இன்டூ சிஎஸ். போடலாமா? எஸ், பாருங்க, சிஎஸ் பாத்தீங்கன்னா 20 காஸ்ட் பர் யூனிட், அதுக்கப்புறம் 25%ன்றது ஸ்டோரேஜ் அண்ட் கேரிங் காஸ்ட். அதை மல்டிப்ளை பண்ணா 5 வந்தது இல்லையா, அதுதான். அப்ப 283 டிவைடட் பை 2 இன்டூ 5 போட்டோம்னா 707.5 வருது. ஓகே, இப்ப நமக்கு மினிமம் டோட்டல் காஸ்ட் வேணும்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணும். அதாவது 80,000
பிளஸ் 706.7 அப்புறம் 707.5. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். பாருங்க என்ன வருதுன்ட்டு 81,414.2. ஓகே, இந்த டிஃபரன்ஸ் புக்குக்கும் இதுக்கும் காரணம் என்னன்னா டிசிமல் தான். ஓகே, ஆனா வந்து இதுதான் மெத்தட். இப்படிதான் நம்ம இந்த ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணணும். எஸ், புரிஞ்சுது இல்லையா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.